தெய்வம் நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. நல்ல உணர்ந்து உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுப்போம். அற்புதத்தின் தெய்வம் நீரே. குறித்ததெல்லாம் நிறைவேற்றுவி எண்ணி முடியா அற்புதம் செய்வி. உங்களுக்கும் எனக்கும் குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எண்ணி முடியாத அற்புதம் செய்வி. ஆராதனை 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 ஆராதனை. உணர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்று குறித்ததை நிறைவேற்றி முடிப்பீர். இதோ நம்முடைய பிள்ளைகள் உம் சமூகத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக எங்கள் பலவீனங்கள், துன்ப துயரங்கள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம் கண்களை திருப்பிக் கொள்வோம். மீகா இறைவாக்கினுடைய புஸ்தகம், மீகா இறைவாக்கினுடைய புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தில், மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக, இந்த மீகா இறைவாக்கினர் வழியாக நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் நடந்து வந்த நாளில் நடந்தது போல என்ன செய்வேன்? உங்களை அதிசயங்களை காண செய்வேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்தி செல்லுகிற தேவன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீரின் பாதைகள் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் சில வியாதிகள், பலவீனங்கள், சில கஷ்டங்கள், மன வேதனைகள், ஏக்கங்கள், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இவை அனைத்திலும் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்கிறது, எகிப்திலிருந்து உங்களை நடத்தி வந்த நாளில் நடந்தது போல உங்களை வியத்தகு காரியங்களை காண செய்வேன், அதிசயங்களை காண செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காணும்படி செய்வார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதிசயத்தை காண செய்வார். இன்னைக்கு காலை வேளையிலே நம்முடைய தியான இல்லத்தில் இருந்த பொழுது ஒரு சகோதரர், அவர் ஆண்டவரை அறியாதவர், அவர் ஒரு இந்து சகோதரர் தான்.
ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வாழை வியாபாரம் பண்ணுவார். வாழை தாரை எடுத்துகிட்டு கொண்டு போய் மொத்தமாக மண்டியில் கொடுத்து வியாபாரம் செய்யக்கூடியவர். எடுத்து சில்லறை வியாபாரத்துக்கு போட்டு வருவார். அவருக்கு ஒரு பெரிய வருமானம் இல்லை. ஆனால் அவருக்கு வருமானம் இல்லாவிட்டாலும் அவருக்கு அந்த சைடு வழியாக வரும் பொழுது தியான இல்லத்தில் வந்து மாதா கபில நின்று அப்படியே கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு போவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணீர் விடுவார், கதறுவார், அழுது புலம்பி ஜெபிப்பார். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இப்படி ஜெபித்து கொண்டே போகிறத பார்த்துருக்கிறேன். அநேக நேரங்கள் என்ற பேசுவார். பேசும்பொழுது சொல்லுவார், சாமி ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், ஏசப்பா தான் எனக்கு உதவி செய்யணும். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு இன்னும் மேரேஜ் காரியங்கள்லாம் தள்ளி போயிட்டு இருக்குது, வருமானம் இல்லை, உழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு பேசுவார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலையில் வந்து தன்னுடைய மகளுடைய திருமண அழைப்புதலை கையில் கொடுத்துட்டு சொன்னார், ஏசப்பா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. நான் ஏசப்பாட்ட வந்தேன், நினச்சே பார்க்கல சாமி, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் வர அமைந்து விட்டது. 3ஆம் தேதி மேரேஜ் வச்சுருக்குறோம், கண்டிப்பாக வரணும், ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அவர் அந்த பத்திரிகையை கொடுத்து அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷத்தோடு அவர் சொல்லிட்டு போனதை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே சுமைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சகோதரர் சொன்ன ஒரு வார்த்தையில் நான் கண்டுபிடிக்கிறேன், ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவருக்கு ஜாதி மதம் அவனா இவனா பெரியவனா சின்னவனா எதுவும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் பதில் தருவேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு சுதந்திரமா எவ்வளவு தாராளமா நம்மளை பார்த்து சொல்றாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடு. பிரைஸ் தி லார்ட். இதில் இவன் அவன் எபிரேயன் கிரேக்கன் இல்லைன்னா அந்த ஜாதி இந்த ஜாதி தமிழ் மலையாளம் ஹிந்தி இப்படி எல்லாம் நம்மளை மாதிரி அடிச்சுக்கிடாம ஆண்டவர் சொல்றார், என்னை கூப்பிடு. பிரைஸ் தி லார்ட். நீ எங்கே இருந்தனாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தனாலும் சரி, என்னை நோக்கி நீ மன்றாடு, உனக்கு நான் பதில் தருவேன். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு பதில் கொடுக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பதில் கொடுக்கணும்னா காசு கொடுக்கணுமா? அவருக்கு பதில் கொடுக்கணும்னா ஏதாவது இரத்த பலி கொடுக்கணுமா? அவர் பதில் கொடுக்கணும்னா ஏதாவது கோபுரம் கட்டணுமா? அவர் பதில் கொடுக்கணும்னா காவடி எடுக்கணுமா? அவர் பதில் கொடுக்கறதுக்கு நீங்கள் நடைப்பயணம் போகணுமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையோடு, நான் விசுவாசத்தோடு ஆண்டவரே என் அப்பான்னு கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்க இறங்கி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தாங்க அந்த பகுதியில் எழுதியிருக்கு, உனக்கு நான் பதில் தருவதோடு மட்டுமல்ல, நீ அறிந்திராத மாபெரும் காரியங்களையும் மறைபொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன சிஸ்டர் பிரதர்? என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் தேவன் கற்பனை கேட்டாத அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத, நாம் கற்பனையே செய்ய முடியாத அதிசயத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து சங்கீதம் திருப்பாடல் 77ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் வாசிக்கலாம். திருப்பாடல் சங்கீதம் 77 14வது வசனம். அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே, மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்பவரும் நீரே. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க போட்டிருக்கு? அரியன அப்படின்னா அதிசயம் செய்கிற தெய்வம் நீர் ஒருத்தர் தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
அதிசயம் செய்கிற தெய்வம் நீர் ஒருத்தர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய, நான் இன்னைக்கு காலையில் நம்ம பிரதர் மில்டனோடு நான் ஒரு ஷேர் பண்ணேன். ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு கணவனும் மனைவி வந்தாங்க. அந்த தம்பி கப்பலில் இருக்கிறார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கொஞ்சம் பிறந்த பொழுதே டாக்டர்களால் காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க. ஆண்டவருடைய இரக்கத்தினால் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது. ஆனால் ஒரு பெரிய பொருளாதார செலவை அவர்கள் செய்ய வேண்டியதாயிட்டு 15-16 லட்சம் ரூபா அந்த குழந்தைக்கு மட்டும் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலுத்தி இருக்கிறார். அதனால் கடன் பட்டு விட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கப்பலில் இருப்பார். நான் வழக்கமாக வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாருக்குமே நம்ம மெசேஜ் அனுப்புவோம், செய்திகளை, அந்த இறை வார்த்தையை அனுப்புவது வழக்கம். எல்லாருக்கும் காமனாக அவன் போட்டு விட்ருவோம். ஆனால் அந்த தம்பி அவன் மனைவி வந்தாங்க. அந்த தம்பி சொல்கிறான், பிரதர் நான் கப்பலில் இருக்கும் பொழுது என் மனைவிட்ட பேசிட்டு வைப்பேன். என் மனைவி ஊரில் உள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் என்கிட்ட சொல்லுவாள். வட்டிக்காரங்க வந்தாங்க, கடன்காரங்க வந்தாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு மனசெல்லாம் அடைச்சிரும், தூக்கம் வராது. உடனே நான் ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட பேசணும்னு மனசில் நினைப்பேன். அல்லேலூயா. ஆனால் நினச்சி உங்களுக்கு ஏதாவது செய்தியை போட்டு விடணும், வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடணும், இல்லை கால் பண்ண நினைப்பேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு மெசேஜ் வந்து விழும். அந்த மெசேஜ் விழுந்த உடனே அதில் நீங்கள் போட்டிருப்பீங்க, பேசுகிறீங்க, தம்பி நல்லா இருக்கியா, கவலைப்படாத, பயப்படாத, நீ ஒன்றும் கலங்காத, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு இதுவரை ஒரு 10, 15, 20 மெசேஜ் ஆகுது எனக்கு வந்திருக்குண்ணா. பிரைஸ் தி லார்ட். நான் உண்மையிலே இன்னைக்கு யோசித்து பார்க்குறேன். பிரதர்டையும் சொன்னேன், என் வாட்ஸ்அப்பையும் தேடி பார்த்தேன். நான் அந்த தம்பிக்கு எல்லார மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கேனே தவிர வாய்ஸில் தனிப்பட்ட விதத்தில் நினச்சிக்கல, போடலை. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு இந்த ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னீங்க, எனக்கு அது கேட்ட உடனே நிம்மதியாயிரும், நல்ல தூக்கம் வரும், அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுறதுக்கும் ஆண்டவரை தேடுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துன்னு அவன் சொல்லும் பொழுது நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், இது கடவுளுடைய இரக்கம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல் அன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, பிரதர் நான் மருத்துவமனையில் இருந்தேன், நீங்கள் என்னை வந்து பார்க்க வந்தீங்க, எனக்காக ஜெபம் பண்ணீங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. அல்லேலூயா. நான் அந்த அம்மாவுக்காக ஹாஸ்பிட்டல் போனதில்லை, அந்த அம்மாவை பார்த்ததில்லை, அந்த அம்மாவுக்காக ஜெபித்ததில்லை, ஆனால் நீங்கள் தான் வந்தீங்கன்னு அந்த அம்மா அடித்து சொல்லுது. அல்லேலூயா. அப்போ ஒன்றே ஒன்று தெரியுது, என்ன தெரியுமா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம உண்மையிலே நான் சிந்திக்கிறேன், அன்னைக்கு அபிரகாமை தேடி 3 பேர் தேவதூதர்கள் வந்தார்கள். ஆகாருக்காக ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் சோர்ந்து போய் துவண்டு போய் கண்ணீரின் மத்தியிலே அமரும் பொழுதும் நமக்காக ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பும்படி, கண்ணீரை துடைக்கும்படி அவர் நமக்காக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம் தேவன் அதிசயமானவர், அவர் அரியணை செய்பவர், அவர் அதிசயங்களை நமக்கு செய்பவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 72ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 72:18 சொல்லுகிறது, ஆண்டவராய கடவுள், இஸ்ரவேலின் கடவுள் போற்றி போற்றி, அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி, அவர் ஒருவரே வியத்தகு அதிசயங்களை நமக்கு செய்யக்கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில பல கேள்விகள் மத்தியில் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். என் குடும்ப சூழ்நிலை, என் பொருளாதாரம், என் வேலை வாய்ப்பு, என்னுடைய காலியம், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, நமக்காக
அவர் வியத்தகு செயல்களை செய்யக்கூடியவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த கவலையில் வந்தாலும் முதல்ல அதை எடுத்து மாற்றுங்க. எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வார், நான் இன்னைக்கு அதிசயங்களை காண்பேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அதிசயங்களை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர் அன்னைக்கு மட்டும் அதிசயம் செய்யல, இன்னைக்கு அதிசயம் செய்கிறாரு. அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே வாசிங்க, 8வது வசனத்தை படிங்கம்மா. எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். கை தட்டுங்க பாப்போம், கை தட்டுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றுமே மாறாதவர். இந்த உலகத்தில் கடவுள்கள் எல்லாம் மாறுது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மாறும். இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ அறிவியல் காரியங்கள் மாறி இருக்கிறது, அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கண்டுபிடிப்பின் உச்சம் என்று சொல்லி மெச்சிக்கொண்ட எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் அட இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க என்று சொல்லுகிற அளவுக்கு மாறிவிடுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். எதுலங்க? எனக்காக அவர் அற்புதம் செய்வதில் மாற மாட்டார், எனக்காக அவர் அதிசயம் செய்வதில் மாற மாட்டார், எனக்கான ஒரு நன்மைகளை அவர் திறந்து என் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வதிலே அவர் மாறுகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எடுத்து வாசிங்க, வாசிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். எசையா 9:6 வாசிங்க. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து எசையா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை கூறுகிறார். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அதிசயமானவர். ஆமென். என்ன போட்டிருக்கு? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம் ஆண்டவர் அதிசயமானவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் பல காரியம், உலகத்தில் 7 அதிசயம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நிறைய அதிசயமான காரியங்களை மனிதர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நமக்காக மீட்பர் இருக்கிறார். நமக்கான ஆண்டவர், நம் தேவாதி தேவன், நம் கடவுளாகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அவர் அதிசயமானவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நம் ஆண்டவர், நம் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க. எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயமானவர். எதிலெல்லாம் அவர் அதிசயமானவர்? 3 காரியங்களை நான் வேகமாய் உங்களுக்கு வேதத்திலே காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். நீங்கள் தயவு செய்து விடுதலை பயணம் யாத்திராகமம் முதல் பகுதி, விடுதலை பயணம் யாத்திராகமத்திலே நீங்கள் வாசியுங்கள். 14ஆம் அதிகாரத்திலே 11 முதல் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 11 முதல் ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே சவக்குழிகள் இல்லை என்று சொல்லியா நீர் எங்களை இந்த பாலை நிலத்திற்கு சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலே எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே என்று புலம்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க அடிமையா இருந்தாங்க. 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தனப்பட்டு அவர்கள் வாழ்க்கை
கசந்து போகும்படி இருந்தது. பிரைஸ் தி லார்ட். புலம்புனாங்க, அழுதாங்க, என்னெல்லாமோ படாத பாடு படுத்தப்பட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொரு நாளும் நிந்திக்கப்பட்டார்கள். பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், விடுதலை பயணம் முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாபம் 14வது வசனம். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருந்துச்சா? வாழ்க்கையே கசந்து போச்சு. அப்படின்னா என்ன? வாழ்கிறத விட சாகிறது நல்லது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சத்தம் கேட்கும். நிறைய ஃபேமிலியில் இந்த வார்த்தை கேட்கும். நான் வாழ்கிறத விட சாகிறது ரொம்ப நல்லது. கடவுள் ஏன் தான் இந்த உலகத்தில் என்ன வச்சாரோ? நான் இப்படி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்று புலம்புகிற ஒரு மனநிலை. கதர்னா கத்துனா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிந்தைகளும் அவமானங்களும் அவர்களை சூழ்ந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் புலம்பிய பொழுது ஆண்டவர் அவர்களுடைய வேதனையை பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்க கண்ணீரை கண்டேன், உங்க துக்கத்தை பார்த்தேன், உங்க புலம்பலெல்லாம் கேட்டேன், உங்களை விடுவிக்க நான் இறங்கி வருவேன் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையை திறந்து வைத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு 10 விதமான அடையாளங்களை எகிப்திலே காண செய்தார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எகிப்தில் ஆண்டவர் செய்த அரும் அடையாளங்களை குறித்து நீங்கள் எண்ணிக்கை எடுத்து வாசிங்க பாப்போம். சரி, மன்னிக்க. விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். வாசிங்க. அப்போது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும் பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு படிக்கீங்களா? எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அதிசயங்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்தாரா? செய்தார். எகிப்தினுடைய பார்வோன் சொன்னா, என் கையிலிருந்து உங்களை யாரும் விடுவிக்கவே முடியாது. கடவுளா? யாரா அந்த கடவுள்னு மோசேட்ட வீரியமாய் பேசின ஒரு மனிதன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? எகிப்தை அவர் அழித்தார். எகிப்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் எகிப்தியனுக்கும் துன்பத்தின் நாட்களை கண்டார்கள், புலம்பினார்கள், அழுதார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் அவர்கள் ஒப்பாரி வைத்தார்கள். முடிவென்ன? எந்த தலைவன் சொன்னானோ, ராஜா சொன்னானோ, அவனே சொன்னான், எங்களை விட்டு போங்க. வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு அற்புதத்தை கண்ட ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னால வந்துட்டாங்க. அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்னால வந்தவுடனே அவங்க புலம்ப ஆரம்பிச்சாங்க. என்ன புலம்புனாங்க? ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்தாங்க, ஆண்டவர் செய்த அதிசயங்களை மறந்தாங்க. அவங்க புலம்புனாங்க. பக்கத்தில் கை கூலி சொல்லுங்க, இதுவரை நடத்தினவர் இருக்கிறாரா இல்லையா? இதுவரை நீ நடந்தியா, அவர் நடத்தினாரா? சொல்றியா? சொல்லிட்டு என்ன சொல்ற? இதுவரை நடத்தினீரு, எங்கே இருக்கிறீரு? பிரைஸ் தி லார்ட். இதுவரை நடத்தினாரா? நடத்தினாரு. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரா?
அற்புதம் நடந்துச்சா? எத்தனையோ அதிசயங்களை எகிப்து முழுவதும் செய்து இந்த ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆனால் வெளியே கொண்டு வந்த தேவனுடைய அரும் செயல்களை எல்லாம் அவர்கள் உணரல, புலம்புனா. இன்னைக்கு நம்மளும் புலம்பி வந்திருப்போம். இன்னைக்கு சகோதரர் சொன்னார், காலையிலே சொன்னார், அவருடைய வீட்டில் அவருடைய 5 பெண் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் ஆண்டவர் அமைச்சு கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் திடீர்னு ஒரு வாகனத்தில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. வண்டி தான் டேமேஜ். அல்லேலூயா. சின்ன ஒரு ஃப்ராக்சர் ஒருத்தருக்கு மட்டும் ஏற்பட்டுருக்கு. அவர் சொன்னாராம், இந்த சகோதரருக்கு ஃபோன் அடிச்சு, கடவுள் இருக்கானா? கடவுள் சொல்லுங்க, கடவுள் சொல்லுங்க. இந்த கேள்வி நீங்கள் கேட்டது இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஆண்டவன் எங்க இருக்கோம்? இந்த கடவுளுக்கு நம்மளை விட்ட வேற எவனும் கிடையாதோ? சாதிக்கிறதுக்குனே கடவுள் இருக்கானா? பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னாரா, ஏன் இவ்வளவு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு, அதை ஒரு நேரமாவது சிந்திச்சு பார்த்தியா சாமி? உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாராம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட பாருங்களேன், இன்னைக்கு வர இந்த நொடி நோப்பொழுது வர வந்த பாதைகளிலெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நீங்கள் நான் இருக்கிறோம்னா இது உங்களுடைய தாளந்த் அல்ல, டேலண்ட் அல்ல, தேவனுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். யாருடைய கிருபை? பக்கத்தில் கை குறி சொல்லுங்க, யாருடைய கிருபை? ஆண்டவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாங்க, இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே, எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்து எங்களை இப்படி படாத பாடு படுத்துறீரேன்னு புலம்புனான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிங்க, அதே விடுதலை பயணம் யாத்திராகமம் 14 13வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள், படிங்க. அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை நீங்கள் காண்பீர்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, விடுதலை செயலை காண்பீர்கள். என்ன செயலை காண்பீர்கள்? நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன செயலை காண்பீர்கள்? ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை. என்ன செயல் போட்டிருக்கு? வியத்தகு, அதாவது அதிசயங்களை காண்பீர்கள். த மிராக்கிள். உங்க வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களை இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. நீ எங்க அழுது புலம்பி கடவுள் கைவிட்டுட்டாரு, கடவுள் மறந்துட்டாரு, இனிமே ஜீரோ, இப்படி எங்களுக்கு செஞ்சிட்டீங்களே, எங்களை நடு ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே, எங்க வாழ்க்கை எப்படி ஆயிட்டே, அப்படி நீ எங்கெல்லாம் புலம்புறியோ அந்த இடத்தில் ஆண்டவர் மாற்றத்தை காண செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சகோதரியே, சகோதரனே, ஆண்டவருடைய மகனே, மகளே, ஆண்டவர் கூறுகிறார், அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக செய்ய போகும் வியத்தகு செயலை நீங்கள் காண்பீர்கள். அப்படின்னா யாருக்கு? பயந்து நடுங்குகிற கூட்டத்திற்கு நடுவில் தேவனுடைய அதிசயம் நடக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கதை முடிஞ்சது. இதுக்கு மேலே நம்ம தப்பிக்கவே முடியாது. என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படி இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத. ஆண்டவர் இன்னைக்கு வியத்தகு செயலை செய்வார். பிரைஸ் தி லார்ட். என்னங்க வியத்தகு செயல்? முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய படை. அல்லேலூயா. முன்னால என்ன இருக்கு? பின்னால யாருடைய படை? ஏன்னா எகிப்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும் பார்வோனுடைய படை எவ்வளவு கொடுமையானது,
என்பது அவர்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த எகிப்தியும் எகிப்தின் தேர்களும் எகிப்தின் ரதங்களும் எகிப்தினுடைய வீரர்களுடைய வலிமை அவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் சொன்னாங்க, நாங்கள் இப்படி சாக போகிறோமே, இப்படி எங்கள் வாழ்க்கை முடிய போதேன்னு அவர்கள் புலம்பினார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீ புலம்பி வந்திருக்கிறாயா? புலம்பிக் கொண்டே இருக்கிறாயா? கடன், கஷ்டம், தரித்திரம், எந்த காரியம் நடக்கலை, வருமானம் இல்லை, ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் இந்த வியாதியை சமாளிக்க முடியாதபடி வீட்டில் பலவிதமான செலவினங்கள். ஒருவேளை கணவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கத்தில் பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்குது. வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிட்டு, என் வாழ்க்கை வேதனையின் பகுதியாக இருக்கிறது, என் வாழ்க்கை துக்கத்தின் பகுதியாக இருக்கிறது என்று நீங்கள் எங்கே புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. முன்னால பார்வோன் செங்கடலையும் பின்னால பார்வோனுடைய படையும் கண்டு புலம்பிய ஜனங்களைப் போல நீ புலம்பி வந்திருக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நமக்கு பிரச்சனைகள் தெரியும். அல்லேலூயா. நமக்கு முன்னால் இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நம் தேவன் அதிசயமானவர். அல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். எல்லாரும் நடுக்கிறான். மோசே ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாத, இந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் இன்னைக்கு வியத்தகு செயல்களை செய்ய போறேன். என்ன செய்ய போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? பாலம் கட்டுவாரோ? வயநாட்டில் நிலச்சேரி வந்தது பார்த்தீங்களா? வந்த பொழுது ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதியில் ஜனங்களுக்கு போக உடனே அரசாங்கத்தில் இருந்து இராணுவ வீரர்கள்லாம் வந்து இரும்பு தளவாடங்களை வைத்து பாலத்தை அமைத்தார்கள். சில நேரங்களில் சில இடங்களில் பார்க்குறோம், அந்த இடத்துல இந்த இடத்துக்கு கடக்கிறதுக்கு சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் நாளைக்கு நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இவ்வளோ பேரையும் அங்கே கடத்தி கொண்டு போகிறதுக்கு போட் அனுப்புவாரா? சொல்லுங்கள், அனுப்புவாரா? நம்ம அப்படிலாம் ஐடியா வரும் நமக்குலாம், ஒரு போட்டாவது கிடச்சா நல்லா இருக்குமே, தப்பிச்சு போயிடலாமே. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த செங்கடலை நோக்கி கையை உயர்த்து, கோலை உயர்த்தி பிடி. பைபிள் சொல்கிறது, தேவன் சொன்னபடி மோசே கோலை உயர்த்திய பொழுது செங்கடல் ரெண்டாய் பிரிந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாதை இல்லாமல் அழிந்து போவோம் என்று சொன்ன ஜனங்களை ஆண்டவர் அந்த செங்கடல் நடுவிலே நடத்தினோர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் சொல்ற வசனத்தை பாருங்க, 20ஆம் வசனத்தை பாருங்க. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரவேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களை மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை இரண்டாக பிளந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எதை பார்த்து பயந்தார்களோ, எதை பார்த்து அஞ்சி நடுங்கினார்களோ அதன் நடுவிலேயே அவர்கள் நடந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, நீங்கள் எதை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ
அதன் நடுவிலேயே நீங்கள் நடப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை பாருங்கள். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த உங்கள் வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சிந்தையில் வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். மீகா 2:13. அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் ஆண்டவரே அவர்களை வழி நடத்தி போவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். யாருங்க நடத்துவா? சொல்லுங்கப்பா, யார் நடத்துவா? நீ எதை பார்த்து பயப்படுறியோ அந்த நடுவில் யார் ஒன்று நடத்துவா? எனக்கு பாதையே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டுட்டு அவ்வளவுதான், நான் இதில் முங்கி செத்து போயிருவேன்னு சொல்லக்கூடிய உனக்கு பாதையை திறக்க ஒரு தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருவரே ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உன் தடையில் மாறும், உன் முன்னால் இருக்கிற தடைகள் மாறும், கட்டுகள் உடைக்கப்படும், எல்லா ப்ராப்ளங்களும் பிரச்சனைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். ஆமென். தடைகளை தாண்டி அவர்கள் நடந்தார்கள். பின்னால யார் வந்தா? பின்னால ஒருத்தன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யறான்? துரத்திட்டு வர்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ என்ன தெரியுமாங்க பைபிள் சொல்லுது? அவர்கள் தேர்களும் ரதங்களும் அதே இடத்துல வந்தது, நடுக்கடல் வரை சென்றனராம். அல்லேலூயா. இப்போ பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் வாசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் என்றால். வாசிங்களேன் நீங்கள் அதில் 25வது வசனம். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரவேலிடமிருந்து ஓடி போவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போராடுகிறார் என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, சத்துருக்கள் இந்த ஜனங்களை துரத்தி கொண்டு வந்தவர்கள் சொன்னாங்க, இவங்களை விட்டு ஓடி போவோம். ஏன்? இதோ இந்த நிகழ்ச்சி யாரால் நடக்குது? அதனால தான் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, செங்கடல் பிளந்துச்சா பிளக்கலையான ஆராய்ச்சிலாம் இன்னைக்கு வரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் செங்கடல் நடுவில் நீங்கள் ஹோலிலேண்ட் போனீங்கன்னா தெரியும், செங்கடலுக்குள் ஆண்டவர் இந்த தேர்களையும் எகிப்தியரின் ரதங்களையும் அவர் என்ன செய்தார்? அழித்து போட்டார். அதெல்லாம் இன்னைக்கு எடுத்து மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர்களுடைய அந்த மியூசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா, எகிப்துடைய மியூசியத்தில் மம்மிகள் எல்லாம் இருக்குது. அதே இடத்துல நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்தா தேர்களும் ரதங்களும் சிதைக்கப்பட்ட அந்த ஆழ் கடலிலே அவர்களை ஆண்டவர் அமிழ்த்தி போட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு கூட்டம் வெளியேறுது, ஒரு கூட்டம் அழிஞ்சு போகுது. தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த பாதுகாப்பை பாருங்கள். செங்கடலை பிளந்த பொழுது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, கடலை பிளந்து 2 சைடு மதிர்ச்சுவர் போல என்ன செய்யுது? அப்படியே தண்ணீர் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்குது. எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சில நேரங்களில் சில மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி, கடலுக்குள்ளேயே கண்ணாடியாலே போட்டிருக்கிறாங்க. இப்படி சைடில் பார்த்தா அப்படி மீன் தலைக்கு மேலெல்லாம் போகுது. ஆனால் அன்னைக்கு தேவாதி தேவன் எவ்வளவு மகத்துவமான அற்புதத்தை செய்தார். அவர் அதிசயமானவர். உங்களுக்காக வழியை உண்டாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தகர்ப்பார். உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை எல்லாம் அவரே எதிர்த்து போரிடுவார். உங்களை துரத்துகிற, உங்கள் வாழ்க்கை அழிக்க நினைக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அந்த படை பார்த்தீங்கன்னா இந்த 27 நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.
15வது வசனம் சொல்லுகிறது, எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவருடைய கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அந்த 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, தேவன் என்ன செய்தாராம்? வெற்றி பெற்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக அதிசயங்களை செய்பவரே, வியத்தகு செயல்களை. நீங்க அந்த விடுதலை பயணம் 15, 11 எடுத்தே சொல்லலாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அரும் செயல் ஆற்றுபவர், உமக்கு நிகர் யார்? பிரைஸ் தி லார்ட். அதிசயம் செய்யறதுல நம் தேவனுக்கு பக்கத்தில் யாருமே, இந்த உலகத்தில் மாய மந்திரம் அது இது எல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எகிப்தில் மோசையை ஆண்டவர் அனுப்பிய பொழுது மோசையோட கோலை கீழே போட்டாரு. கோலை கீழே போட்ட உடனே சொல்லுங்க, அது பாம்பா மாறிட்டு. பாம்பா மாறின உடனே நீங்க எடுத்து பாருங்க, அப்பதான் புரியணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாம்பா மாறிச்சு. அல்லேலூயா. மாறின உடனே பாருங்க, அங்க அந்த பார்வோனுக்கு கீழே இருந்த மந்திரவாதிகள், மாயவத்தக்காரன் எல்லாம் வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். அவனும் என்ன செஞ்சான்? சொல்லுங்க, அவனும் கோலை போட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்னாச்சு? சத்தமா சொல்லுங்க, என்னாச்சுங்க? அவையெல்லாம் ஒன்றும் நிற்கவே முடியல. இந்த உலகத்தில் பெரிய பெரிய மந்திர மாய மேஜிக் என்னெல்லாமோ பண்ணுறான். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியணும், நம் தேவனுக்கு முன்பாக ஒருவரும் வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 11ஆம் வசனம் சொல்லுது, பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரையும் வரவைத்து எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின. ஆனால் சொல்லுங்க, ஆனால் ஆரோனின் கோல் அவர்களின் கோல்களை விழுங்கிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க முன்னால மாய மந்திரத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. உன் முன்னால் இருக்கிற இந்த உலகத்தினுடைய தவறான என்னென்னலாம வித்தை காமிச்சு பார்க்கலாம். சாத்தான் அவன் பலவிதமான மேஜிக் பண்ணுவான். எதுக்கும் என்ன செய்யாத, பயப்படாத. நமக்கு நம் குடும்பத்திற்கு அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். செங்கடலை பிளந்தாரா? தன் ஜனங்களை விடுவித்தாரா? எதிரிகளை அழித்தாரா? அதே போல வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி உனக்கு ஒரு திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எவராலும் யாராலையுமே பூட்ட முடியாத ஒரு கதவை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருவெளிப்பாடு 3:8 அதுதான் சொல்லுது, யாராலும் என்ன செய்ய முடியாது, அடைக்கவே முடியாது. அவர் திறந்ததை யாராலும் அடைக்கவே, அவர் உன் குடும்பத்துக்கு திறந்ததை யாராலும் அடைக்க யாரும் முடியாதுங்க. பயப்படாத, அஞ்சி நடுங்காத. உனக்காக உங்களுக்காக அவர் வியத்தகு செயல்களை அதிசயங்களை இன்று காண செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிறது எப்பொழுது? பிரைஸ் தி லார்ட். முதலாவது, நம்ம நடுங்கிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கோமா, அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, பலகீனங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது நம்ம எல்லாருமே துவண்டு போயிருவோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பலகீனத்திலும் வியாதியிலும் நம்ம என்ன செய்வோம்? நாம் துவண்டு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதனால தான் சங்கீதத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், வேதாகமம் நமக்கு மிக தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் திருப்பாடல் 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிங்களேன். 30ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்க. ஆண்டவரே உம்மை ஏற்றி, ஏனெனில் நீர் என்னை என் கண்டு என் பகைவர்கள் மகிழ விடவில்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. என்ன காரணத்துக்காக அவர் இப்படி இந்த சங்கீதத்தை எழுதினார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த பகுதியை அவர் வாசிக்கும்போது 9வது வசனம் உங்களுக்கு போட்டிருக்கு. படிங்க பார்ப்போம். நான் சாவதால், நான் படுகுழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன்? புழுதியால் உம்மை புகழ முடியுமோ? உமது வாக்கு பெறலாமையை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அதனால தான் 31வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவர் எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எடுத்து வாசிங்களேன். 9வது வசனம். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. என் வாழ்க்கை வருத்தத்திலே கடந்து செல்கிறது. என் வாழ்நாள் புலம்புவதில் கழிகிறது. துயரத்தால் என் வலிமை, என் எலும்புகள் தளர்ந்து போயின. பிரைஸ் தி லார்ட். எலும்புலாம் என்னாச்சா? எலும்பு தளர்ந்து போச்சு. உடம்புல ஆரோக்கியம் இல்லை, பலனெல்லாம் குன்றி போச்சு. இன்னைக்கு நம்ம பல பேருக்கு பலவீனங்கள், வியாதிகள் வரும் பொழுது நமக்கு என்ன வருகிறது? சொல்லுங்க. பலகீனமும் வியாதியும் ஒரு மனுஷனுக்கு வந்தோடனே அவன் சொல்லுவானா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாடுவானா? சொல்லுங்க, பாடுவானா? நீங்க என்னதான் போய் சொன்னாலும் அவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன சொல்லுவான்? வலியும் வேதனையும் அவனுக்கு வந்தாதான் தலைவலியும். சொல்லுங்க. வைத்த வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், பல்லு வலியாக இருக்கட்டும், வெளியே இருந்து பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? சார் என்ன சார் சாப்பிடுங்க சார் ஏய் அப்படின்னா வெளியே தெரியுமா? பக்கத்தில் கை வச்சுருங்க. வலி தெரியுமா? பார்க்க ஆள் அழகாக இருப்பா. சில நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போங்க, சினிமா ஹீரோயின்லாம் தோற்றுருவாங்க, அவ்வளவு அழகாக இருப்பாங்க. பார்க்கும்போது ஏய் என்னப்பா உண்மையிலே இவ்வளோ அழகான ஒரு நபரை பார்த்ததே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுக்குங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா? என்ன பார்த்தாலும் கேட்டீங்க? கேன்சருங்க. நீங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள். சின்ன சின்ன குழந்தைங்க அப்படி பார்க்க சொல்லுவோம்ல, அப்படி கொள்ளு கொள்ளு பேபி. ஆனால் என்ன இருக்கு? நோய்ங்க. இன்னைக்கு வியாதிகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, அந்த பலவீனத்தையும் வியாதியையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சுமக்கும் பொழுது அவன் வாழ்க்கையே வருத்தமாயிருது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையே என்ன ஆயிட்டு தெரியுமா? நான் வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, இந்த பலவீனத்தில் குன்றி போகும் பொழுது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் கவனிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க அந்த 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் என்னமே சொல்றாங்க? வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்ல பாருங்க, 11ஆம் வசனத்தை படிங்க. என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு, என்னை அடுத்திருப்போரின் பேரிழிவுக்கு, என் நண்பர்களுக்கு, என்னை தெருவில் பார்க்கிறவர் என்னிடமிருந்து விலகி ஓடுகிறான்.
பிரைஸ் தி லார்ட். என்னை பார்க்குறவன் என்ன சொல்கிறான் சொல்லுங்கள், என்னை பார்க்குறவன் என்ன சொல்கிறான்? விலகி ஓடுறான். கதை முடிஞ்சிட்டாமே. சிலருக்கெல்லாம் பாருங்களேன், வியாதி வந்துட்டுங்கிறது, அந்த வியாதி வந்துட்டு வியாதின்னு கூட தெரியாது. நீங்கள் அதுக்கு வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம். இப்போ நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அப்படி தானே? 88 வயசு. நம்ம ஊரில் 90 வயசு 95 வயசுலேயும் கிளவி இருக்கு. 88 வயசு தான். அவருக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு தொற்று, நிமோனியா பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் ரிப்புன்னு போட்டாச்சு, ரெஸ்ட் இன் பீஸ். யாருக்கு சொல்லுங்க, யாருக்குங்க? ஐயா, கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்முடைய திருத்தந்தை போப்புக்கு என்ன போட்டாச்சு? ரிப். அடே போஸ்ட் போட்டு 2 மெழுகுதிரிய சைடில் கொளுத்தி எல்லாம் வேகமாக நடக்கு. அடுத்த போப் யாரு? எவ்வளவு வேகமாக இருக்கிறாங்கன்னா பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. உங்களுக்கு வியாதின்னு மட்டும் கேள்விப்பட்டா, அது காய்ச்சலாக இருந்தா இவங்களே கல்லறைக்கு ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் காய்ச்சல் தான், ஆனால் அதுக்குள்ளே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முடிஞ்சு போச்சாம்ல, எடுத்துகிட்டு போக வேண்டியதானா? பிரைஸ் தி லார்ட். யோ, உசுரோடதாயா இருக்கேன், போப்புன்னு சாகலையா, உயிரோடதாயா இருக்காரு. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் அடுத்த போப்பு யாரு, போப்புக்கான அடுத்த இறுதிச் சடங்கு பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி என்னெல்லாம் மட்டரங்கமா மனுஷன் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வியாதி வந்து விட்டால் உங்களுக்கு அச்சமும் நடுக்கமும் சோர்வும் பலகீனமும் கலக்கமும் கவலையும் ஆட்கொள்ளும். ஆட்கொள்ளுமா? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பைபிளில் வாசிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை காண்பிக்கிறார். அவனுடைய பெயர் எசேக்கியா ராஜா. அல்லேலூயா. என்ன பேரு? அவருடைய பெயர் எசேக்கியா என்ற ஒரு அரசன். அவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். பிளவை நோய் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த பிளவை நோயினால் பாதிக்கப்பட்ட எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடக்கிறார். உடனே தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, எப்பா நீ சாக போற, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து என்று சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எசேக்கியா எப்படி அழுதார் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க வாசிங்க, 38ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி அழுதார் என்பதை அவர் இங்கே காண்பிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 10வது வசனம் படிங்க. என் வாழ்நாளின் நடுவில் இவ்வுலகை விட்டு நான் செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேரிடுமே என்று அவன் சொல்லி, 13ஆம் வசனம், துணை வேண்டி காலை வரை கதறினேன், சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார், காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர், சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரல் இடுகிறேன், மாடபுறா போல் விம்முகிறேன், மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன, என் தலைவரே நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு துணையாயிரும் என்று சொல்லி கதறுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? மாடபுறா மாதிரி இருக்கேன், சிங்கம் போல் அவர் என்ன ஒடுக்குகிறார், புலம்புறார். இன்னைக்கு வியாதியில் இருக்கீங்களா? பலவீனத்தில் இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்குங்கிற எதிர்நோக்கே இல்லாதபடி வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் உங்கள் வியாதியை குணப்படுத்துவார். ஒருவேளை மருத்துவர்கள் உங்களுக்கு இந்த வியாதி உங்களை சுகப்படுத்த முடியாதுன்னு ஒருவேளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வியாதியை நான் சுகப்படுத்துவேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த பலவீனத்தை, எந்த வியாதியை பற்றி கவலைப்படுகிறோமோ, பயப்படுகிறோமோ, அந்த வியாதியிலிருந்து இயேசு நம்மை சுகப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு நம் வியாதியை
இயேசு நம் நோயை இன்னைக்கு குணப்படுத்துவார், நாளைக்கு இல்லை, இப்போமே நடக்கும். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? வாஸ்து பாருங்கள், 5வது வசனம், எசையா 38:5 சொல்கிறது, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை 15 ஆண்டுகள் நான் மிகுதிப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் பலவீனத்திலிருந்து, உங்கள் வியாதியிலிருந்து உங்களை குணப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வியாதிகள் பலவீனங்கள் இந்த ஆண்டவர் விடுவிப்பாரா? சொல்லுங்க, விடுவிப்பாரா? எல்லா வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? பரிபூர்ணமாய் விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், அந்த வியாதியை அவர் சுகப்படுத்தி உங்களை அதிசயங்களை காண செய்வார். ஆமென். அதனால தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, மார்க்கு நற்செய்தியிலே பாருங்கள், ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 25ஆம் வசனம் சொல்லுது, 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் இல்லை, அவர் நிலைமை மிக மிக கேடுற்றது. பிரைஸ் தி லார்ட். வியாதியை சுகப்படுத்தவே நிலைமை என்ன? மோசமாயிட்டே போகுது, மோசமாயிட்டே போகுது. அட கொஞ்சம் முன்னேற்றம் வருமா? இல்லப்பா. இப்போ ஒரு நாள் இயேசு அவருடைய வாழ்க்கையில் வருகிறார். அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவள் முடிவெடுத்தாள், நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், நான் சுகமடைவேன். ஆமென். இன்னைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் சொல்லுங்க, ஒருவேளை டாக்டர் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், ஒருவேளை மருத்துவரின் வியாதியை பற்றி சொல்லலாம், ஆனால் நீங்கள் சொல்லுங்க, இயேசு என் வியாதியை குணப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வியாதியின் மத்தியிலே நான் தேவனுடைய அதிசயத்தை காண்பேன், அதிசயத்தை காண்பேன். ஒரு மாதத்துக்கு முன்பாக, 1.5 மாதத்துக்கு முன்பாக ஒரு தாயார் காலையிலே வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர், என் மருமகளுக்கு ஒரு சில மாதங்களாக நாங்கள் வந்துட்டு இருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அம்மா சொன்னாங்க, என் மருமகளும் இங்கே வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. வந்த பொழுது அந்த பொண்ணு சொன்னா, ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது, கை குழந்தை, 2 பிள்ளைங்க, 2 சின்ன பிள்ளைங்க தான் வரிசையாக இருக்குது. அந்த பிள்ளைகளை வச்சுட்டு டாக்டர் சொன்னாராம், என்னம்மா சின்ன குழந்தை வச்சுருக்கிறிய, உனக்கு போய் இந்த வியாதி வந்துட்டேன், என்ன ஒரு விதமான கட்டி உடம்புல இருக்குது, அந்த கட்டி உனக்கு வித்தியாசமான கட்டி, பல லட்சம் ரூபாய் செலவழித்தாலும் குணமடைக்க முடியாது, பிழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 மருத்துவர்களை பார்த்துருக்காங்க. அதான நிகழ்வு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, கடந்த மாதம் வரை இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் வீடே கண்ணீரில் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சமீபத்தில் இப்பொழுது ஜெபத்தை முடித்து விட்டு என் மருமகளை கூட்டு போயிருந்தோம். வேறு ஒரு மருத்துவமனையில் குறிப்பிட்ட ஒரு நகரத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபுல் செக்கப் பண்ணி பழைய ரிப்போர்ட்லாம் கொடுத்து பார்த்த பொழுது அவங்க சொன்னாங்க, பழைய ரிப்போர்ட்லாம் வைங்க, புதுசாக எல்லாம் ரிப்போர்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. ரிப்போர்ட் எடுத்த பொழுது மருத்துவர் என் மருமகளை பார்த்தார், எங்களை பார்த்துட்டு பழைய ரிப்போர்ட்டில் அவங்க மருமக பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு வந்திருக்குங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று நடந்திருக்கு தெரியுமா? உங்களுக்கு அது கட்டி இல்லை, உங்கள் மருமகள் 3வது குழந்தையை சுமந்து கொண்டிருக்கார். அது கட்டியாக இருந்தது கர்ப்பமாக மாறிட்டுங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு 6 மாதத்துக்கு மேலே, அவளை 6 மாதம் கர்ப்பஸ்திரியாக இருக்கிறாள். இது எப்படிங்க நடந்துச்சு? இது எப்படிங்க நடந்துச்சு? அந்த பொண்ணு அழும்போதெல்லாம் சொல்லுவா, பிரதர், சின்ன வயசு பிரதர்,
என் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துருந்தா கூட நான் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் தேவனை போல ஒருவரும் இல்லை. ஆமென். ஒருவேளை வியாதியா? பயப்படாத. எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்டேன், உன் நோயை குணப்படுத்துவேன், உன் ஆயுசு காலத்தை 15 ஆண்டுகள் மிகுதிப்படுத்துவேன். ஆமென். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம் தேவன் நம் குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென். எப்போ நிறைவாக்குவார்? முதல்ல சொன்னேன், நீ யாருக்கு பயப்படுறியோ அந்த இடத்துல உனக்கு வழியை உண்டாக்கி அதிசயத்தை காண செய்வார். ரெண்டாவது, வியாதியை குணப்படுத்தி அதிசயத்தை காண செய்வார். மூன்றாவது, குறைவை நிறைவாக்கி அதிசயங்களை காண செய்வார். ஆமென். குறைவு இல்லை அப்படின்னு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு அதிசயத்தை காண செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே சீமோன் பேதுரு ஒரு வலையை அலசி கொண்டிருந்தார். வெறுமையான வலையை அலசிக்கிட்டு இருந்தார். நீங்க மீன் பிடிக்கிற நம்ம குடும்பங்களில், நம்முடைய உறவுகளில், இல்லை நமக்கு தெரிந்தவர்கள் போய் பாருங்க, நல்ல மீன் பாடு வந்ததுன்னா முகம் எப்படி இருக்கும்? அப்படியே அப்படி கெத்தா இருப்பாங்க. சொல்லுவாங்களே, கெத்தா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாடு மட்டும் இல்லை, மீன் இல்லை அப்படின்னா மூஞ்சி எப்படி இருக்கும்? சொல்லுங்க. கடிச்சிருவாங்க, போய் நிற்க முடியாது. சீமோனுடைய முகம் எப்படி இருந்திருக்கும்? வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்காரு, ஒண்ணுமே இல்லை. அவருக்குள்ள 1000 கேள்வி இருக்கும். வீட்டுக்கு போகணும், என்னடா பண்றது, ஏராளமான கேள்வி மத்தியில் இருக்கிறாரு. இவ்வளவு பாடுபட்டமே, இவ்வளவு உழைத்தமே, ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு நிறைய குடும்பம் சொல்றாங்க, ராத்திரியும் பகலும் உழைக்கிறோம், ஒண்ணுமே இல்லை, கஷ்டப்படுறோம், ஒண்ணுமே, எவ்வளோ வயிற்று கட்டுறோம், வாயை கட்டுறோம், ஒண்ணுமே இல்லை. சீமோன் பேதுரு நினைச்சிருப்பார், ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், எம்டியா போறோம். ஏசு அந்த படகில் ஏறினார். ஏசு அந்த படகுல ஏறினாரு, பிரசங்கித்தார். பேதுரு சீமோனை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய படகு ஆழத்துக்கு வலைய வலது பக்கத்தில் பைபிள் சொல்லுகிறது. அவர் போடுன்னு சொன்ன சீமோன் சொன்னாரு, சாமி, ராத்திரி முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் மீனொன்றும் இல்லை. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, ஒன்றும். இதுவரை சம்பாதிச்சிங்களே, இதுவரை வெளிநாட்டுக்குள்ள போனீங்களே, இதுவரை கப்பலில் இருக்கீங்களே. இன்னைக்கு நேற்று மாலை வேலையில் ஒரு தாயார் வந்தாங்க, எப்பா என் பிள்ளைங்களாம் கப்பலுக்கு போகிறாங்கப்பா, ஆனால் ஒன்றுமே என்னமா இருக்குன்னு கேட்டேன். 25 லட்ச ரூபா கடன் இருக்குப்பா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் கடன் இருக்கு. என்ன கடன்? வீடு லோன்ல இருக்குது, நகை பேங்க்ல இருக்குது, எல்லா ப்ராப்பர்ட்டியும் எங்கேயோ அடமானத்தில் இருக்குது. ஒருவேளை சீமோனை போல இல்லைன்னு வந்திருக்கியா? சீமோன் சொன்னாரு, கடவுளே உம்முடைய வார்த்தையை நம்புறேன். வலைய போட்ட பொழுது அதுவரை அந்த மனுஷன் உழைத்தாங்க, பாடுபட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இல்லாத இடத்தில் ஆண்டவர் வலை கிழியும்படி, பிறரை கூப்பிடும்படி அந்த மீன்களால் நிரப்பி அதிசயத்தை காண செய்தார். அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? சங்கீதம் 37ஆம் அதிகாரம். இந்த வசனத்தோடு நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம். என் இருதயத்தில் நான் ஓயாமல் சொல்கிறேன், இந்த வசனத்தை நான் சிந்திப்பேன். 19வது வசனம் சொல்லுது, கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். நான் எனக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கிடுவேன், எல்லாம் எம்டியானாலும் எனக்கு பயம் இல்லை, எல்லாம் குறைபட்டு போனது போல தெரிந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன்? எனக்கு கேடு காலத்திலும் நான் இகழ்ச்சி அடைவதில்லை,
பஞ்ச காலத்திலும் அவர்கள் என்ன பண்ணுங்க, நிறைவடைவார்கள். உங்களை எல்லாத்திலும் திருப்தியாக்குவார். உங்க எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை காண செய்வார். செய்வாரா? அவர் அதிசயமானவர். சொல்லுங்க, அவர் அதிசயமானவர். என் தேவன் நான் அஞ்சி நடுங்கும் இடத்தில் அவர் அதிசயம் செய்வார். என் வியாதியின் படுக்கையில் அவர் அதிசயம் செய்வார். என் இல்லாமையிலும் என் குறைபாடு உள்ள வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்வார். நம்புறீங்களா? ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கே. நல்லவரே வல்லவரே ஆராதனை உமக்கே. நித்தியமானவரே சத்தியமானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நித்தியமானவரே சத்தியமானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். நித்தியமானவரே சத்தியமானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் தேவாதி தேவன், நற்கருணை நாதரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஒப்புக் கொடுப்போம். அனைத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, அனைத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, அனைத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, அனைத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லையப்பா. நித்தியமானவரே சத்தியமானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். பாடுவோம். நித்தியமானவரே சத்தியமானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். மீண்டும் பாடுவோம். நித்தியமானவரே. எல்லாரும் குரலை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மால் எல்லாமாகும், அரியன செய்பவரே,
அனைத்தும் செய்வீரே. ஆமென். அனைத்தையும் செய்வீரே. நித்தியமானவரே, நித்தியமானவரே, சத்தியமானவரே, சத்தியமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எழுந்து நின்று பயபக்தியோடு கைகளை விரித்துக் கொள்ளும். என் அன்புக்குரியவர்களே, அதிசயமானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆச்சரியமானவர் நம் நடுவில் இருக்கிறார். மீகா 7:15 ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன். நான் உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன், அதிசயங்களை காணச் செய்வேன். அதனால் தான் நாம் வேதத்திலே வாசித்தோம், நம் தேவன் வியத்தகு கடவுள், அதிசயமானவர், வியத்தகு காரியங்களை நமக்கு நடத்துகிறவர். வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் இருந்தாலும், எதெல்லாம் முடியாது, நடக்காது, கிடைக்காது இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இயேசு உங்களை தேடி வருகிறார். வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு அப்பா உங்க வாழ்க்கையில வருகிறார். உங்க கண்ணீரின் மத்தியில் வருகிறார். உங்கள் பிரச்சனையின் மத்தியில் வருகிறார். உங்களுக்கு விடுதலையை தரும்படி வருகிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க வியாதிகள், பலவீனங்கள், துக்கங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மாற்றத்தை தரும்படி இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். ஏசப்பா என்னை தொடுங்கப்பா, ஏசப்பா என்னை குணப்படுத்துங்கப்பா, ஏசப்பா என் குடும்பத்தை உள்ளவங்களை சந்திங்கப்பா. நீங்க விடுதலை தருகிற தேவன், நீர் அதிசயமானவர் என்று சொல்லி வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. கண்ணீரெல்லாம் மாறுகிற நேரம் 2 கைகளை உயர்த்துவோம். நல்ல கைகளை உயர்த்தி அதிசயங்கள் செய்கிறவர் நம் வாழ்க்கையில, குடும்பத்துல இயேசுவை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். எல்லாரும் வாய் திறந்து இயேசுவே, வியாதிகள், பலவீனங்கள் மறைந்து போவதாக, துக்கங்கள் விலகி ஓடுவதாக. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். சேர்ந்து பாடும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசய, தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசய, வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசய, வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசய. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரை உற்று நோக்குங்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களைப் போல மனதிலே போராட்டத்தோடு வந்திருக்கலாம்.
கலக்கத்தோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம். இதோ செங்கடலும் பார்வோனின் படைகளும் முன்னும் பின்னும் எங்க வாழ்க்கையை அழித்து போடும்படி நாங்கள் இப்படி பரிதாபமாய் நிற்கிறோமே என்று அழுது புலம்பியது போல வாழ்க்கையில் கண்ணீரின் மத்தியிலே வந்திருக்கலாம், வேதனையின் மத்தியில் வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், நிர்கதியா நிற்கிறேனேன்னு சொல்லி புலம்புகிற மகளே, மகனே, இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் இன்று அதிசயங்களை காண செய்வார், அதிசயங்களை காண செய்வார். ஒருவேளை உனக்கு முன்னால ஒரு பாதை இருக்குங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம். உன் பின்னால இருக்கிற அந்த பிரச்சனையை அவர் நிர்மூலமாக்கி உன்னை ஜெயத்தின் பாதையில் நடத்துவார்ங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம். நீ நம்பிக்கையற்றவளாக இருக்கலாம், நம்பிக்கையற்றவனா இருக்கலாம். ஆனால் இந்த தேவனாய் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், இது எப்படி கிடைக்கும்னு ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் இயேசு நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, மகனே, இன்று வியத்தகு செயல்களை உனக்கு நான் செய்வேன், இன்று உனக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வேன். ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம் உன் குடும்பத்தில் எப்பொழுது நடக்கிறது, குடும்பத்தில் நடக்கிறது. உனக்கான ஒரு திறந்த வாசலை பார். ஆண்டவர் அந்த வாசலை திறந்துட்டார். திருவெளிப்பாடு 3:8 எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன், திறந்து வைத்திருக்கிறேன். அந்த பாதையை பார், அந்த பாதைக்குள்ள நுழ. உனக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான நன்மைத்தனம், உங்களுக்கான அற்புதம், உங்களுக்கான விடுதலை செயல், உங்களுக்கான வியத்தகு செயல் எல்லாவற்றையும் அவர் வைத்து இருக்கிறார். உங்க கண்ணீர் எல்லாம் மாறும், உங்க துக்கம் எல்லாம் மாறும். உங்க வாழ்க்கையில உங்களை சபிச்சவங்க, பழிச்சவங்க, தூற்றினவங்க, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க முன்னால உங்களுக்கான பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். அதனாலதான் தாவீது சொன்னாரு, என்ன எதிரிகளின் கண்முன்னே விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். கை தட்டுங்க பாப்போம். நீங்க அது நடக்குது, நடக்குது. யாரெல்லாம் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்களோ, உன்னை அழிச்சிருவோம், பழிச்சிருவோம் என்று உன்னை வாழ்க்கையை உண்டினல் பண்ணுவேன்னு சொல்றாங்களோ, அவங்க முன்னால உங்களுக்கான ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. இயேசு ஆண்டவர் அந்த வாசலை திறந்துட்டார்னா அதை யார் அடைக்க முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். உயர் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து சொல்லுவோம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை ஆணையாலே அடக்கினார் அதிசயம். உயர் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் என்றும்
என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது, தடைகள் மாறுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. என் வாழ்க்கையில எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்களால் மற்றவர்களால் இடையூறு செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைத்தறியப்படுகிறது. மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், எல்லா விதமான அந்தகார இருள்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். Praise the Lord. ரெண்டு கைகளை பேர் சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் வாழ்க்கையில் உள்ள வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளால் நான் முன்னும் பின்னும் நெருக்கப்பட்டு புலம்பி தவிக்கிற சூழ்நிலைகளிலே வாரும் இயேசுவே, எல்லா நெருக்கடியிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே, எந்தெந்த பிரச்சனைகள் என்னை என் குடும்பத்தையும் நெருக்கி வேதனைப்படுத்துகிறதோ அத்தனை தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு கைகளை நெஞ்சில வைங்க. கண்களை திறந்து ஆண்டவரை பாருங்க. நம் தேவன் அதிசயமானவர். சகோதரியே, சகோதரனே, ஒருவேளை நீ வியாதியில் பலவீனத்தில் வந்திருக்கலாம். குறிப்பிட்ட சில மருத்துவர்கள் உன்னுடைய சரீரத்தை ஆராய்ந்து பார்த்து உன் வியாதியையும் பலவீனத்தையும் குறித்து அவர்கள் உனக்கு சொன்ன காரியங்களை நீ அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை தீராத வலிகள், வேதனைகள் உன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு அவயங்களிலும் நீங்களாகவே புரிந்து கொள்கிறீர்கள், நீங்களாகவே உங்களுக்குள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள். என் வியாதியை, என் பலவீனத்தை யார் நீக்க முடியும்? இந்த வியாதியில, இந்த பலவீனத்தில் எனக்கு யார் சுகம் கொடுக்க முடியும்? என் தலையெழுத்து, நான் ஒரு நோயாளியா வந்திருக்கேனே, நான் ஒரு நோயாளியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நோய்களின் நடுவில் எனக்கு விடுதலை தர என் தெய்வம் உண்டு, என் தெய்வம் உண்டு. ஒரு அதிசயமானவர். எதிலே? என் பலவீனமும் வியாதியையும் சுகப்படுத்துவதில் இவர் அதிசயமானவர், அதிசயமானவர். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதனை சுகப்படுத்தினார். 12 ஆண்டுகள் உதரப்போக்கினால் பெரும்பாடுகளால் பாதிக்கப்பட்ட பெண்ணை சுகப்படுத்தினார். நிமிர முடியாத கூனியை சுகப்படுத்தினார். சூம்பிய கையனை சுகப்படுத்தினார். கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களை சுகப்படுத்தினார். இந்த உலகத்திலே ஒரு ஓரம் கட்டு 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை சுகப்படுத்தினார். இதோ மரித்து விட்டான், எழவே மாட்டான் என்று சொன்ன நைநகர் விதவையின் மகன் யாயிரின் 12 மகளை உயிரோடு எழுப்பின இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம் நடுவில் இருக்கிறார். பைபிள் சொல்கிறது, அவருடைய காயங்களால் குணமடைகிறோம், அவர் தழும்புகளால் குணமடைகிறோம். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை சுகப்படுத்துங்கப்பா, சுகப்படுத்துங்க. என் தீராத இந்த வலி வேதனைகளை சுகப்படுத்தும், என் நரம்பு தளர்ச்சிகளை சுகப்படுத்தும், என் கட்டிகளை குணப்படுத்தும், என் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அவயத்திலும் உள்ள வியாதிகளையும் பலவீனத்தையும் குணப்படுத்தும். என்னுடைய இதயத்தில், என்னுடைய சிறுநீரகத்தில், கணையம், கல்லீரல், குடல், என்னுடைய ஆண்டவரை வயிற்று பகுதி, என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரல மூளை நரம்புகள், கண், காது, வாய், தொண்டை பகுதி, கை, கால்கள், மறை உறுப்புகள், கர்ப்பப்பை, ஆண்டவரை எங்கெங்க வியாதிகள் பலவீனங்களுக்கு என்னுடைய முதுகு தண்டு வடம், டிஸ்க், ஆண்டவரே எல்லா அணுக்களை அறிந்தவரே என்னை சுகப்படுத்தும்,
ரெண்டு கைகளை சரசல வைப்போம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், புது சுகம் தந்திடுவார். சொல்லுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், புது சுகம் தந்திடுவார். உம் காயங்களால் சுகமாவே சுகமாவேன் சுகமாவே. உம் காயங்களால் சுகமாவே சுகமாவே சுகமாவே. நல்ல கைகளை தட்டி பாடுங்க, கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். நோய்கள் ஆமென். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், புது சுகம் தந்திடுவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், புது சுகம் தந்திடுவார். காயங்களால் சுகமாவே சுகமாவேன் சுகமாவே. காயங்களால் சுகமாவே சுகமாவே சுகமாவே. அதிசயங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். ரெண்டு கைகளை சரசல வைத்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்னை அதிசயத்தை காண செய்பவரே, என்னை அதிசயத்தை காண என் உச்சம் தலை முதல் என் உச்சந்தலை உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரை சிறியதும் பெரியதுமான சிறியதும் பெரியதும் எல்லா வியாதிகளும் எல்லா வியாதி தீராத வியாதிகளும் தீராத பரம்பரை நோய்களும் பரம்பரை நோய் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இப்பொழுதே எல்லா வியாதிகளையும் எல்லா வியாதியின் கட்டுகளையும் வியாதியின் கட்டு முறித்து போடுகிறோம். முறித்து போடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய திரு காயத்திலிருந்து எனக்காக வழிந்தோடுகிற எனக்காக உமது திரு ரத்தம் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக நான் உம்முடைய தழும்புகளால் சுகமடைகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம், ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி அதிசயத்தை காண செய்வார். ஒருவேளை கடன் பாரங்கள், தொழில் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, ஆண்டவரே மற்றவங்க நிக்கிறேன், கையேந்தும்படி நான் இருக்கிறேனே, கடனும் கஷ்டமும் சூழ்ந்திருக்கிறதே, என் வாழ்க்கையில என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை பார்க்க முடியலையே, திருமண தடைகளப்பா, திருமண ஏற்பாடு நடந்தாலும் இன்னும் ஒரு நயா பைசா இல்லாம நிக்கிறேனே, யார் உதவி செய்வா? குழந்தை பாக்கியம் இல்லையே, மருத்துவர்களை தேடி அலைந்து நோயாளியா மாறுறேன், ஒரு குழந்தை செல்வம் இல்லையே, ஆண்டவரே பிள்ளைங்களை படிக்க அனுப்புனேன், என் பிள்ளைகளை உயரணும்னு நினைக்கிறேன், ஆனா என் பிள்ளைங்க படிக்கலையே, ஆண்டவரே எப்படி என் பிள்ளைங்க வாழ்க்கை இருக்குமோ தெரியலையே, குறைபட்டு நிற்கிற என் குடும்பம், குறையோடு இருக்கிற என் வீடு, இல்லைன்னு சொல்லுகிற சூழ்நிலையில் இருக்கிற என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வருமானம் இல்லை, உயர்வு இல்லை, ஆண்டவரே 4 பேர் முன்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியல, எல்லாவற்றிலும் குறை, எல்லாவற்றிலும் இல்லை என்ற நிலை. வாங்க இயேசுவே, குறைவெல்லாம் நிறைவாக்குங்க, நிறைவாக்குங்க. சீமோனின் படகில் ஏறினவரே, கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியவரே, 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு மேல கொடுத்து 12 கூடை மீதியா எடுக்க வைத்தவரே, எங்க குறைய நீக்குபவர், இல்லை என்கிற இடத்தில் எல்லாவற்றையும் இருக்க செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்துவோம். குறைவெல்லாம் நிறைவாக்குவார், அற்புதம் செய்திடுவார். சொல்லுவோம். குறைவெல்லாம் நிறைவாக்கு
செய்திடுவார். தேவையெல்லாம் சந்திப்பார், மீதி எடுக்கச் செய்வார். தேவையெல்லாம் சந்திப்பார், மீதி எடுக்கச் செய்வார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, ஆண்டவரே, என்னிலும் என் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளிலிருந்தும் எங்களை விடுவித்து ஆசீர்வதி. உம்முடைய நாமத்தினால் இன்று என் தேவையின் மத்தியில் அதிசயங்களை காண்பேன். ஆமென். ஆமென். 2 கைகளை நாம் குவித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதிசயமானவர். ஆமென். ஆமென். அதிசயம் நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஆமென்.